விரிவாக பார்த்து வருகிறோம். அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரசார் பல்வேறு மாநிலங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் இவங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். எந்தெந்த மாநிலங்களில் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அம்பேத்கர் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய கருத்து என்பது நேற்று முதலே பெரும் சர்ச்சையாகி வருகிறது. இன்று நாடாளுமன்றத்தினுடைய அந்த அவைகள் கூடுவதற்கு முன்னதாக எதிர்கட்சிகள் கூடி கோஷங்களை எழுப்பினார்கள். அவையும் தற்போது முடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில டெல்லியில் ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. இது தொடர்பாக பிரதமர் உள்ளிட்டோரெல்லாம் ஆலோசனையும் கூட நடத்தியிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, பல்வேறு மாநிலங்களில் இது தொடர்பான போராட்டங்கள் முன்னெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியை சார்ந்த அந்த எம்பிக்கள், அங்க இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்கள், குறிப்பாக அமித்ஷாவினுடைய அந்த கருத்து தங்களை புண்படுத்தி இருப்பதாகவும் அம்பேத்கருடைய புகழை சிறுமைப்படுத்தக்கூடிய வகையிலே தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கு அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் அவர்கள் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். பீகார், தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இது தொடர்பான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. சில இடங்களில் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கூட கூட்டத்தை கலைக்க வேண்டிய அளவிற்கு போராட்டம் தீவிரமாகி இருக்கிறது. குறிப்பாக தெலுங்கானா போன்ற இடங்கள்ல காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய இடங்கள் எல்லாம் இன்னும் போராட்டம் மிக தீவிரமாக நடைபெறுகின்றது. தொடர்ந்து தங்களுடைய ஒரு தேசிய தலைவராக இருக்கக்கூடிய அம்பேத்கரை இழிவுபடுத்திருக்கக்கூடிய நிலையில் தங்களுடைய தலைவர்கள் உத்தரவிட்ட நிலையில இந்த போராட்டம் நடைபெறுவதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் இந்த போராட்டம் தற்போது தீவிரமாக இருக்கிறது. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து போராட்டம் நடத்திய நிலையில் அங்கு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அதிக எண்ணிக்கையில் ஈடுபட்டதாலும் ஆக்ரோஷமாக இருந்த காரணத்தாலும் மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் எழக்கூடாது என்பதற்காக கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அந்த கூட்டத்தை கலைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பல இடங்களில் காவல்துறையினர் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தடுப்புகளை மீறி அதற்கு மேல் நின்றும் ஜெய்பீம் ஜெய்பீம் என்று சொல்லி அவர்கள் கோஷங்களை எழுப்புகிறார்கள். அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கோஷங்களை எழுப்புகிறார்கள். உள்ளூர் மொழியிலும் ஹிந்தி மொழியிலும் பல இடங்களிலே தொடர்ந்து கோஷங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அனைவருடைய அந்த பல்வேறு மொழிகளிலே அவர்கள் போராட்டங்களை நடத்தினாலும் கூட அவர்களுடைய அந்த ஒற்றை கோரிக்கை என்பது அமித்ஷா பேசிய கருத்து எங்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கிறது. அம்பேத்கருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையே அவரது பேச்சு அமைந்திருக்கிறது. அம்பேத்கரை பற்றி பேசுவது ஃபேஷன் ஆகிவிட்டது என்று சொன்னால் அவர் எப்பேற்பட்ட தலைவர், அவரை இப்படி சிறுமைப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எனவே பாஜக தலைவரை எவ்வாறு நினைக்கிறது என்றெல்லாம் அவர்கள் பல கேள்விகளை எழுப்புகிறார்கள். எனவே அமித்ஷா பேசிய கருத்துக்கு மன்னிப்பு கேட்கும் வரை இந்த போராட்டம் ஓயாது என பல மாநிலங்களில் போராட்டங்கள் தீவிரமாகி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.